எப்பங்க நாம கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயந்து ஜீவிக்கும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்றாரா? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் இது தப்புன்னு தெரிஞ்சு அதை வெறுத்து தேவனுக்கு பிரியமா கர்த்தர் என்னை பார்க்கிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறவர் என்று சொல்லி அந்த பயம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுனாவே அவனுக்கு என்னதான் அடுத்தது? ஆசீர்வாதம் தான். அதான் வேதம் சொல்றது நீதிமொழி 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி. நீதிமொழிகள் 3:7 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அப்பனா கர்த்தருக்கு பயந்து தீமைனாம என்னதான்? அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அப்ப அந்த காரியத்தை நம்ம விட்டு விலகும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? அவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி தீமையை விட்டு விலகுவது நமக்கு என்ன கிடைக்கும்? நீதிமொழிகள் 3:8-10 வரைக்கும் வாசிக்கலாம். அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் அது உன் எலும்புக்கு ஊனமாகும். அப்பனா நம்முடைய சரீரத்துல என்ன கிடைக்குதா? ஆரோக்கியம் கிடைக்குது. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்துல ஒரு சுகம் கிடைக்குது. ஏன் சொன்னா கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிக்கிறோம். அப்ப நம்முடைய கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு சுகத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நமக்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். அடுத்து வாசிக்கும் பொழுது அது நம்ம பலப்படுத்துகிறது. நமக்கு கர்த்தர் ஜீவனையும் பலனையும் இருந்தாதான் நம்ம வேலை செய்ய முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பயந்து நடந்தாதான் நமக்கு ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறார். அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் கிடைக்குது. அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் ஒரு பலன் கிடைக்குது. நம்ம ஒரு மாதம் முழுவதும் சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவருக்கு பயந்து நடக்கலன்னா நமக்கு பலன் இருக்காது. நமக்கு வியாதிப்பட்டு இருப்போம், நம்ம சுகவீனமா இருப்போம், நம்ம வேலை செய்து அந்த வருமானத்தை நம்ம சம்பாதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா அதுதான் சங்கீதக்காரர் இப்படியே சொல்கிறார், அது நம்முடைய சரீரத்திலே ஆரோக்கியத்தை கொடுக்கும். நமக்கு அப்படியே நீதிபதிகள் இப்படியே பிரசங்கி இப்படியே சொல்கிறார், அவர் ஆரோக்கியம் எலும்புக்கு ஊனமா இருக்கும். நாம் சம்பாதிக்க கர்த்தர் பலனை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல அநேகர் இருக்கிறாங்க. அதுல 2 பேர் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். அதுல ஒன்று ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த மனுஷன் என்று சொல்லி கர்த்தரே சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த யோசேப்பு தேவனுக்கு பயந்த மனுஷன் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பயப்படுறான் தெரியுங்களா? எல்லாராலும் விடுக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, எல்லா தன் கூட பிறந்தவர்கள் தூக்கி வீசப்பட்ட நிலைமையில அவன் ஊரை விட்டு ஊருக்கு, அவன் தேசத்தை பார்க்காத ஒரு தேசத்துக்கு அவன் போகிறான். அந்த இடத்துல கூட அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் அப்பா அம்மா கூட இருக்கிற வரையிலும் நம்ம பயந்து நடப்போம். ஆனா ஊரை விட்டு ஊர் ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா நாம் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி நம்மளே யோசிப்போம். ஆனா இன்றைக்கு அந்த யோசேப்பு அந்த நாளில தன் தகப்பனையும், தன் தாய் மரித்தவன், ஆனா தன் தகப்பன் வளர்ப்புல அந்த தகப்பன் தன்னுடைய தேவனை குறித்து, பயத்தை குறித்து, பக்தியை குறித்து யோசேப்புக்கு நன்றாய் சொன்னபடியினால அவன் பயம் உள்ளவனாய் இருந்தான் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எங்க கடந்து சென்றாலும், எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த யோசேப்பு பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:9 வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீர் அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றாங்க? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அப்படின்னா அவனை பார்க்கறது அவன் அப்பா இல்லைங்க. அவனை பார்த்து நீ செய்து தப்புன்னு சொல்லி அவனை கண்டிக்க அவங்க அப்பா இல்லை, அவங்க அண்ணா தம்பி யாரு கூட இல்லை. ஆனா அவன் தனிமையா இருக்கிறான். எந்த இடத்துல?
காணாத ஒரு இடத்துல அவன் பாவம் செய்திருக்கலாம். ஆனா பாவம் தேடி வருது. இன்றைக்கு அநேக பாவத்தை தேடி போகிற வாலிப பெண்களும் வாலிப சகோதர சகோதரிகள் உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளில பாவம் தேடி வருது. ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான், என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தீமையை விட்டு விலகினபடினால அந்த யோசேப்புக்குள்ள தேவனுடைய பக்தி, அந்த யோசேப்புக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தபடினால அவன் தீமையை விட்டு விலகிறான். அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி 23:17, அவன் நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிற காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் தேவனுக்குரிய பயம் அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. இன்றைக்கு நமக்குள்ளாய் அந்த பயம் இருந்தா தேவன் நம்மையும் அப்படியே ஆஸ்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு அப்படி பயத்தோடு இருந்தபடினால அவனுக்கு என்ன கிடைத்தது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு கர்த்தர் முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பார்வோனுக்கு அடுத்தபடியாய் யோசேப்பை கர்த்தர் அந்த இடத்துல உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மையும், நாம் தனிமையா இருக்கிறோம், நாம் எந்த இடத்துக்கு போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன பார்க்கிறோம், என்ன யோசிக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்கள் யாரும் பார்க்கிறதில்ல, கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அந்த பயம் நமக்குள்ளா இருந்தா கர்த்தர் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினவர், அவர் நம்மையும் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38 இருந்து 44 வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாய் வாசியுங்கள். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவன் உண்டோ என்று கேட்ட இடத்துல பாருங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவனுக்கு எப்ப அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள வந்தது, அவன் பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் பயத்தோடு அவன் இருந்தான். அதனால தேவன் விசேஷித்த அபிஷேகத்தை அவனுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஆமென். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மீதும் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதுக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்றான். சொல்லி பார்வோன் தன் கையில் இருக்கிற இந்த முத்திரை மோதிரத்தை கடற்றி அதை யோசேப்பின் கையில போட்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடைய கையில போடுறாங்க? அந்நியனாய் விற்கப்பட்டு வேற தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு வந்து அந்த இடத்துல அவன் பரிசுத்தமா இருந்தான். தேவனுக்கு பயந்தபடினால அவனுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்த மனுஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவன் தேவனுக்கு பயந்தபடினால முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு அடுத்ததாக மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமான ஒரு மெல்லிய வஸ்திரத்தை அவன் உடுத்தினவனாய் காணப்பட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தன்னுடைய 2ஆம் ரதத்தை அவனை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று சொல்லி எகிப்து தேசம் எல்லாரும் அவனுக்கு கீழே இருந்த அவனை மேல இருந்த போத்திபார் கூட என்ன பண்ணுமா? வணங்கும்படியாக கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமும் அப்படியாக தாங்க தேவனுக்கு பிரியமாய் பயமுள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர் கர்த்தர் நம்மையும் அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். இன்னொரு காரியம் அவனுக்கு சொல்லப்படுது. அவனுடைய தகப்பன் அவனை எப்படி ஆசீர்வதித்தான், தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது என்று சொல்லி பார்க்க முடியும். யோசேப்புக்கு எல்லாரும் இருந்தாங்க. யோசேப்புக்கு 12 பிள்ளைங்க. ஆனாலும் யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. யோசேப்பு கடைசி. ஆனாலும் கர்த்தர் அந்த யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார் சொல்லி பார்க்கிறோம். அவன் கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி ஆதியாகமம் 49:22-26 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவனை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு அந்த 12 பிள்ளைகளிலும் 11வது பிள்ளையாய் யோசேப்பை கர்த்தர் பார்க்கிறார். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார்.
தகப்பனுடைய ஆசீர்வாதம் முழுமைக்கும் அவன் அதிகாரியாய் மாற்ற முடியாது. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தான் சொல்கிறான், நீதிமொழிகள் 16:6 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகுவார்கள் என்று சொல்லி. நீதிமொழிகள் 10:27 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:18 பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், அவனுடைய பரிசுத்தின் அறிவே என்று சொல்லி பார்க்கிறோம். நாட்கள் பெருகும், ஆயுசு வருஷம் விருத்தியாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயந்தா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயுசுகளை கூட்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜீவனை பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்நிய தேசத்துக்கு போனாலும் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ளும் பொழுது, நாம் பாவத்தை விட்டு விலகும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு நாம் விலகும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது ஆபிரகாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமை குறித்து ஒரு சாட்சி. ஆதியாகமம் 22:12 வாசியுங்கள். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்பட்டு அவர் நடந்தபடியினால கர்த்தருடைய தூதன் சொல்கிற அந்த இடத்துல, நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னையும் என்னையும் குறித்து கர்த்தருடைய நம்முடைய கூட இருக்கிறவங்க சொல்லணும், நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். ஏன் சொன்னா, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கண்டுகொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளை சொல்லிட்டாரு, ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் மோரியா மலைக்கு போகும்போது அப்படியே யோசித்து கொண்டே போயிருப்பார். ஆனா ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்திருக்கும், எனக்கு கொடுத்தவர் நிச்சயமா இந்த பிள்ளையை நான் திருப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லி அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தபடினால அவன் கடந்து போற பிள்ளை அநேக காரியங்கள், அப்பா விறகு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்க, பலி எங்கப்பா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒவ்வொரு காரியத்தையும் அவன் அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டே போயிருக்கலாம் ஈசாக்கு. ஆனா அவனுக்குள்ள ஒரு பாரம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஒரு பக்கம் கர்த்தர் மேல வைத்த நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு சொல்லிட்டார், அந்த பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவனுக்குள்ள பலமாய் காணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்துக் கொண்டே போகிறார். கர்த்தர் அவன் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 22 ஆதியாகமம் 22:16-18 வாசிப்பனா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கிறாரா? அவன் கீழ்ப்படிந்தபடினால தன் ஒரே பேரான குமாரனை நீ கொடுத்தேன் என்று சொன்ன விசுவாசம். உன் மேல் நீ பயந்தா, எனக்காக நீ பயந்து நடந்த, நான் அவனை ஆஸ்வதிக்கிறேன். இனி இப்படி ஆசைப்பட்ட ஆஸ்வதி யாருக்கும் கிடைக்காதுன்னு சொல்லி அவனை பலமாய் ஆஸ்வதிக்கிறான்னு சொல்லி வேதத்துல வாசிக்க முடியும். அப்படியே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் 24:1 வாசிக்கும் பொழுது சகல காரியங்களிலும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இரண்டாவது ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினால, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடந்தபடினால கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யோபு 8:20 உத்தமனை வெறுக்கிறது இல்ல, பொல்லாங்கனுக்கு கை கொடுக்கிறது இல்ல. தேவன் ஆபிரகாம் ஒரு நாள் வெறுக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை வெறுக்காத தேவன் அவனுக்கு கை கொடுத்து தன் பிள்ளையும் இழந்து போக வேண்டிய கூடியிருந்த பிள்ளையும் கர்த்தர் உயிரோடு கர்த்தர் கொடுத்து கர்த்தர் ஜீவனோடு கர்த்தர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழிகள் 7:20 வாசிக்க முடியும். அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள் எனப்படுவார்கள். ஈசாக்கு பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கு ஒரே பிள்ளை. அமலேக்கியர் வந்து அவனுக்கு விரோதம் எவ்வளவாய் செய்கிறாங்க. ஆனா அமலேக்கியர் கண்கள் காண முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நாங்கள் உன்னோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்ததை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் தன் தகப்பன் செய்த அந்த கீழ்ப்படிதல் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. தன் தகப்பன் செய்த கர்த்தருக்கு பயப்பட கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது. அதனுடைய வம்சாவளியை பார்க்க போனா கர்த்தர் யாக்கோபை ஒன்றுமில்லாமல் போன யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒன்றுமில்லாமல் போன யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? அவனுடைய தலைமுறை முழுவதுமாய் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டே போகிறார். எப்பொழுது
தேவனுக்கு அவன் பயந்து நடந்தான். இரண்டாவது, தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீதிமொழி 10:23 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது என்று சொல்லி. நீதிமொழி 14:26-27 வாசிக்கும் பொழுது திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே ஜீவமுற்று மரண கண்ணிக்கு தப்பலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு கூட தேவனுக்கு, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், தேவனுக்கு பயந்து நடந்தார். இன்றைக்கு நாமும் அப்படி தேவனுக்கு தங்கள் ஒவ்வொருவரும், பெற்றோர் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 37 சமாதானத்தோடு திரும்புகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இரண்டு பேரை பார்க்கும் பொழுது யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் அவனை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அளவில்லாமல் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை கூட அவர் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே தேவனுக்கு பயப்படாத ஒரு ரெண்டே பேர் அப்படியே சுருக்கமா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். தாவீது தேவனுக்கு பயந்த மனுஷன். தாவீதை கொண்டுதான் அநேக சங்கீதங்களை கர்த்தர் எழுதினார். இந்த தாவீது வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்த்தவனைத்தான் கர்த்தர் அரசனாய் கர்த்தர் மாற்றினார். ஆனால் கர்த்தர் அவனை உயர்த்தும் பொழுது அவன் தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்தான். தேவனுக்கு பிரியம் கர்த்தர் தான் அவனை உயர்த்தினார். சவுலை தள்ளி தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்த பொழுது கர்த்தர் ஒரே அடி அடித்தார். தன்னுடைய பிள்ளை மரித்து போகும்படியாக கர்த்தர் அவனுக்கு தண்டித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதுங்க நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்த்தோம். ஆனா அதே ஆசீர்வதித்த பிறகும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் கர்த்தர் அவன் பிள்ளையை அடித்தார் என்று சொல்லி சத்தியவேதம் சொல்லுது. 2 சாமுவேல் 12:9 வாசிக்க முடியும், அதுல 14:15 வாசிக்க முடியும். அவன் பிள்ளை செத்து போனது என்று சொல்லி பார்க்க முடியும். அதே போல இன்னொரு மனுஷனை பார்க்க முடியும். சிம்சோன் நியாயாதிபதிகள் 13:5 வாசிக்க முடியும். கர்த்தர் அவனை உண்டாக்கினதே பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக அவனை உண்டாக்கினார். கர்த்தர் அவர் திட்டமே, என்னுடைய ஜனங்கள் பெலிஸ்தரிடத்தில் அடிமையா இருக்கிறார்கள், அவனை மீட்க வேண்டும் என்று சொல்லி அந்த அடிமைத்தனத்தை மீட்கணும்னு சொல்லி நஸ்ரேயன் அவன் சிம்சோனை கர்த்தர் மாற்றினார். அவன் செய்த தவறு என்னங்க? அதே பெலிஸ்தருடைய பெண்ணை அவன் விரும்பி அந்த இடத்துல அவன் பாவம் செய்தபடினால, நஸ்ரேயனை விரோதத்தை அவன் முறியடித்தபடினால, அப்படியே நியாயாதிபதிகள் 16:60-20 வாசிக்க முடியும். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் தேவனுடைய பாவம் செய்தபடி, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் அவன் அந்நிய தேசத்திலே கொண்டு போனான். அவன் ஒரு ரட்சகன், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஒரு ரட்சகன். ஆனா தேவனுக்கு பிரியம் இல்லாமல், தேவனுக்கு பயம் இல்லாமல் அவன் பாவம் செய்தபடினால அவன் தன் கண்களை எழுந்தவனாய் காணப்பட்டான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம்? தேவனுக்கு ஒரு வேதம் சொல்கிறது திட்டம் தெளிவுமாய், தேவனுக்கு ஒரு மனுஷன், அதுதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான். பாக்கியம், அவனுக்கு நன்மை பாக்கியம் உண்டாகும். 2 பேருக்கும் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். மனசே எப்ராயிமை கர்த்தர் போன இடத்துல யோசேப்பை கர்த்தர் கொடுத்து அப்படியே கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை கர்த்தர் பழுது செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். 2 பேரை பார்த்தோம். தேவனுக்கு பயப்பட இல்லாம நடந்தபடினால சிம்சோனின் தாவீதை எப்படி தண்டித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமே நாம் சீர்படுத்திக் கொள்வோம். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் தான் ஐஸ்வர்யம். ஆபிரகாமை ஐஸ்வர்யத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதித்தார், மகிமையினாலே கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு ஜீவனை ஆயுஷ்களை கர்த்தர் கொண்டு கொடுத்தார். யோசேப்பையும் அப்படித்தான், ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார், மகிமையை கர்த்தர் கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இன்னைக்கு நான் எந்த நிலைமையில இருக்கிறேன்? என்ன நீங்க ஆஸ்வதிங்க. நான் உமக்கு பயந்து நடக்கிறேன். ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருந்தா என்னை ஒரு விஷயம் என்னை மன்னிங்க. என்னை யாரை பார்க்கல நினைக்கலாம், என்னை நீங்க பாக்குறீங்க, எங்களை நீரோடு பேசுங்க என்று சொல்லி
கண்கள் மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, தர்மியான இந்த வார்த்தைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தாவே என்ன விதம் என்று சொல்லி எங்களுக்கு போதித்து உமக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. உமக்கு பயந்து நடக்கும் பொழுது, உமக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஜீவனும் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்பா. எங்களை இன்னுமாய் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்க. உங்க நாமம் மையப்படட்டும். தேவ கிருபை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன். சூழ்நிலை நல்ல பிதாவே.